ஹேய், ஓ மை காட், ப்ளீஸ் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏதோ எட்டி பார்த்துட்டு இருக்கு அந்த வாலுக்கு பின்னாடி. அந்த பையனோட அம்மா அப்பா சேர்ந்து அந்த பொண்ணை உயிரோட எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஷால் வி கம்யூனிகேட்? டேய், ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் தியான்னு ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்துருக்காங்க. தியாங்கிற ஒரு பொண்ணு ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் பையனை லவ் பண்ணியிருக்காங்க. மிடில் கிளாஸ் பையன் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற பணத்துக்காக மட்டும்தான் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க 2 பேரோட லவ்வையும் வீட்டில் சம்மதிக்காம வெளில அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் பிரச்சனைலாம் சரியானதுக்கப்புறம் பையனோட வீட்டில் மட்டும் சம்மதிச்சு அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற பணத்துக்காகவே அந்தஸ்துக்காகவும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. நாளடைவில் அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிய வந்து அதனால ஏகப்பட்ட வாக்குவாதம் சண்டைகள் வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையனோட அம்மா அப்பா சேர்ந்து அந்த பொண்ணை உயிரோட எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு கம்ப்ளீட்டா அபண்டன்ட் ஆயிருக்கு, கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு யாருமே வரலன்னு சொல்றாங்க. ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு நம்மளோட இன்னொரு பேய் வேட்டை. இன்னைக்கு நம்ம ஒரு கொடூரமான பில்டிங்கை தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஷூட் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டேன். குதிரை மாதிரி ரேஸில் ஓடுற மாதிரி கண்டினியூவாக ஓடிட்டு இருக்கிறேன். டைம் கிடைக்க மாட்டேங்குது. என்னோட ஒர்க்கும் பார்க்குறதா இருக்குது. சம்டைம்ஸ் உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கு வீடியோ ஷூட்டும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாம் நம்மளோட பேஷனுக்காக மட்டும்தான் வித் உங்களை என்டர்டைன் பண்ணுறது. அதான் என்னோட மோட்டிவ் ஃபுல்லாக. ஓகே, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பேய் வீடியோ பார்க்குறோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஸ்பீடாக பேசுகிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு அதனால. ஸோ நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பேய் வேட்டைக்கு போகலாமா? மறக்காம என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பேய் வேட்டைக்கு போகலாமா? கெட் ரெடி ஃபோக்ஸ். ஓகே தினேஷ், ஆண்ணா வெயிட் பண்ணு. யாராவது வந்தால் கால் பண்ணு, ஓகேவா? சரி, ஓகே. சரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். பட் ஆக்சுவலாக தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லா வீடியோஸ்லையும் தினேஷ் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு. அவனுக்கு ஆக்சுவலாக வீடியோவில் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த ரீசனுக்காக தான் லாஸ்ட் எந்த வீடியோஸ்லையும் அவனை வீடியோக்குள்ளே நான் வான்னு சொல்கிறேன், அவன் வரமாட்டான். கேட்டால் இந்த மாதிரி பர்சனல் இஷ்யூ செட் ஆகாதுன்னு சொல்கிறான். நம்ம எதுவும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ சப்போர்ட் பண்ண அது வரைக்கும் பெரிய விஷயம், ஓகேவா? சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் பெரிய விஷயம், பார்த்துக்கலாம். இதை மறந்துட்டேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு போய்ட்டு நைட் விஷன் கேமரா ஃபிட் பண்ணிட்டு வந்துடலாம், ஓகேவா? ஓகே ப்ளீஸ், ஃபைனலாக நைட் விஷன் கேமரா ஃபிட் பண்ணிட்டோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? வவ்வால்லாம் பறக்குது. உள்ளே யாராவது இருந்தீங்கன்னா என்னை எதுவும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. டோன்ட் ட்ரை டு அட்டாக் டு மீ. ஐ எம் ஜஸ்ட் கம்மிங் ஃபார் ஷூட். ஜஸ்ட் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னை எதுவும் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் தான் இப்போ பேசுனீங்களா? ஹலோ ப்ளீஸ். ஆக்சுவலாக இந்த வீட்டில் தியான்னு ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்திருக்கேன். நான் ஸ்டோரி சொன்னதாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்துலேயும் மனசை பார்க்காம வெறும் பணத்தை பார்க்கறது, வசதியை பார்க்கறது, அந்தஸ்தை பார்க்கறது. இந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு பியூர் இன்டென்ஷனோட, ஒரு ட்ரூ லவோட அந்த பையனை லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் அந்த பையன் மட்டும் இல்லாமல் அந்த பையனோட பேரண்ட்ஸ் எல்லாம் அகைன்ஸ்டாக, அந்த பொண்ணுக்கு அகைன்ஸ்டாக, ஹோல் ஃபேமிலியே அந்த பொண்ணுக்கு அகைன்ஸ்டாக இருந்திருக்காங்க. அதுவும் துடிக்க துடிக்க உயிரோட எரிச்சு கொண்டிருக்காது.
அதை பார்க்குறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தியா, கேன் யூ கம் ஃப்ரம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ? உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? ஆக்சுவலாக நீங்கள் என்ன லாங்குவேஜ் எனக்கு தெரியல. உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ யுவர் லாங்குவேஜ். ஐ டோன்ட் நோ தெலுங்கு. இது உங்களோட வாய்ஸா? திஸ் இஸ் யுவர்ஸ் வாய்ஸ்? நீங்கள் தான் இப்போ பேசுனீங்களா? படீஸ், எனக்கு மைல்டாக ஒரு சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. கேட்டால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஹலோ தியா, ஏதோ சவுண்ட் கேட்கல. தியா, எங்கே இருக்கீங்க? உங்களோட ஆன்மா இன்னமும் இந்த வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்கா? Still lives your spirit in this house? Seriously? Still lives spirit in this house? This is yours home, huh? Diya? Hello? ரேண்டமாக சில குட்டி குட்டி சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. அப்பப்போ ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் சவுண்டும் எனக்கு கேட்குது. இருந்தாலும் ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம். வவ்வால் வேற படிஸ். ஹலோ தியா, யுவர்ஸ் நேம் தியா ரைட்? உங்களோட பேர் தியா தானே? ஹலோ, ஹலோ தியா, ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. தியா, ஆர் யூ ஹியர்? தியா சிஸ்டர், ஆர் யூ ஹியர்? ஆர் யூ ஸ்டில் ஃபாலோவிங் மீ? நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியுது. உங்களோட காதல், உங்களோட அன்பு எல்லாமே புனிதமானது தான். அதை நீங்கள் தப்பான ஆளுக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது தான் நான் தப்புன்னு சொல்லுவேன். இந்த உலகத்தில் நல்லவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. இதில் உங்களோட தப்பு எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் எல்லாம் பண்ணி. ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, நம்ம அந்த லவ் டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுனால தான் அவங்க கோவப்படுறாங்களோ நினைக்கிறேன். அதை தவிர்த்து வேறு எதை பற்றி பேசினாலும் அவங்க நார்மலாக தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் வருது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பார்த்துக்கலாம். தியா, டு யூ லைக் மீ? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்கேருந்து சவுண்ட் கேட்குதுன்னு தெரியல. சுற்றி கேட்குது. ஷால் வி கம்யூனிகேட்?
Hey, what is this? ஹலோ தியா, நீங்கள் என் முன்னாடி வரீங்களா? உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நான் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என் கூட வாங்க. உங்களை ஒரு நல்ல இடத்துல நான் போய் கொண்டு போய் சேர்த்துடுறேன். இந்த சவுண்ட் கேட்குது. ஆனால் ஒரு விஷயம், ஏய் ஏய், ஓ மை காட், தியா நீங்களா அது? ஹலோ ப்ளீஸ் அங்கே பாருங்களேன். தியா ப்ளீஸ் அங்கேயே நில்லுங்க. ப்ளீஸ் ஆக்சுவலாக நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஒரு விஷயம் நான் லாங்கிலேருந்து கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா அது நான் பார்க்குற விஷயம் அது அங்கேயே தான் இருக்குது. நம்ம கிட்ட வரப்போ தான் அது எங்கேருந்து ஹைட் ஆகுது. எனக்கு எல்லா லொக்கேஷன்லையும் இது நடக்குது. இருந்தாலும் எனக்கு அது பக்கத்தில் போய் அதை பார்க்காம என்னால் இருக்க முடியல. பக்கத்தில் போய் பார்க்காம என்னால் இருக்க முடியல. அந்த ரீசனுக்காக தான் நான் உடனே சடனாக அங்கே போய் நின்று பார்த்துடுறது. ஸோ அதுக்காக தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான். ஓகேவா, தப்பாக எடுத்துக்காதீங்க. தியா நீங்கள் தான் இப்போ பேசுறீங்களா? Do you know Tamil? Do you know English? Any idea? Hello? Diya? Diya darling? Diya chalo? Diya papa? Hello? ஷூலாம் இருக்கு. பரிசு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. சடனாக என்னன்னு தெரியல. எப்போவும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் தான் எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆகும். இப்போ சடனாக என்ன ரீசனே தெரியல, ரொம்ப நர்வஸ் ஆகுது. ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்பப்போ மைல்டாகவும் சவுண்ட் கேட்குது. சடனாக காது கிட்ட சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. கேட்குதா? பக்கத்தில் தான் கேட்குது. ஆனால் சுற்றி முற்றி பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ஹலோ தியா? ஓகே, நீங்கள் லவ் பண்ணீங்களே அந்த பையனோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே 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 ஷோர் buddies. நான் அந்த லவ் டாபிக் பற்றி பேசினாலே அவங்க கோவப்படுறாங்க, நல்லா தெரியுது. நம்ம அதை பற்றி பேச வேணாம். கொஞ்சம் கேரிங்காக நம்ம எவ்வளோ கேர் பண்ணுற மாதிரி எமோஷனலாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? ஓகே தியா, சாரி டு சே. பட் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த உலகம், நீங்கள் இப்போ ஆல்ரெடி வாழ்ந்த உலகம் நீங்கள் உங்களுக்கு ரிசர்வ் கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க பாரு, இந்த உலகம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிடைச்ச வரம்னு நான் சொல்லுவேன். அது நீங்கள் கரெக்டாக இருங்க. மேபி அடுத்த ஜென்மத்தில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையலாம், நல்ல ஒரு ஃப்யூச்சர் அமையலாம், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பர்சன்ஸ் அமையலாம். ஓகே, கண்டிப்பாக நடக்கும். ஷியூராக சொல்லுவேன். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தியா
சும்மா இருக்கிற சவுண்டை சும்மா இருக்கிற சங்கை ஊதி கெடுத்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த இடம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. சின்னதாக சவுண்ட் கேட்டாலும் இங்கே எனி டைமும் போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சவுண்ட் இங்கே நடக்கிற சவுண்டு கேட்டு வந்து பார்த்துட்டாங்கன்னா மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க. அதான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஊர்னா கூட பிரச்சனை இல்லை, ஏதாவது பேசி சமாளிச்சிடலாம். இது வேறு வெளியூராக இருக்கா, நம்ம ஊர்னா கூட பிரச்சனை இல்லை, ஏதாவது பேசி சமாளிச்சிடலாம். இது வெளியூராக இருக்கா, அதனால் என்ன பேசுனாலும் அவங்களுக்கு புரியாது. நம்ம என்ன தத்தை முடிச்சுட்டு தான் இருக்கணும். அதுக்காக வந்ததுக்கு வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். வேறு ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஓகேவா?